வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதார தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய பெண்கள் உறுதியளிக்க வேண்டும். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். ஆண் பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. பெண்கள் முன்னேற்றத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது திமுக அரசு. பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பதினான்கு வயது இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்கான HPV தடுப்பூசி திட்டம் சென்னை நந்தம்பாக்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஜல்லிக்கட்டு காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அனைத்து மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு பட்டியலின மாணவர்களின் கடன் மட்டும் தள்ளுபடி என்று அறிவிப்பது ஏன்? கல்விக் கடன் தள்ளுபடியில் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றியது ஏன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் இந்தியா கூட்டணியை எதிர்க்கும் வலிமை மற்ற கூட்டணிகளுக்கு இல்லை. திமுக தலைமைக்கு கூட்டணி தொடர்பாக நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். ராமதாஸ் அணியுடன் தாவேகா கூட்டணியா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். நல்லதே நடக்கும் என ஒற்றை வார்த்தையில் செங்கோட்டையன் பதில். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என டிடிவி தினகரன் அழைப்பு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக பக்கம் போக மாட்டார் எனவும் கருத்து. பிரிந்து கிடக்கும் அதிமுக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தனது ஒற்றை கோரிக்கை. டிடிவி உட்பட யாரும் தன்னை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றும் மதுரையில் OPS பதில். (2006) தேர்தல் அறிக்கை கதாநாயகன், 2026 தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி பேட்டி. கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க கூடாது. காங்கிரஸ் கூட்டணி குறித்து திமுக MLA தளபதி பேசியிருந்த நிலையில் நிர்வாகிகளுக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தல். இந்தியாவிலேயே முதன்முறையாக கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் வரும் 31ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை ராயப்பேட்டையில் நாளை மாலை நடைபெறுகிறது தாவேகா தேர்தல் பிரச்சார குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் தகவல். தமிழகத்தில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட நிகழ்வுகளை பட்டியலிட்டு பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 33வது நாளாக போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கம் DPI வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை.
பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சாலை மறியல். 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை கைது செய்த காவல்துறையினர். ஆட்டோமீட்டர் கட்டணம் உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று புகார். பிப்ரவரி 10ஆம் தேதி பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாடுகள் இடையேயான இறக்குமதி வரியை நீக்குவது குறித்த ஒப்பந்தம் வரும் 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான கூட்டாண்மை சர்வதேச அமைப்பில் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும். இந்தோ பசிபிக் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும். கோவாவில் நடைபெற்று வரும் எரிசக்தி துறை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் அழைப்பு. டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு வலியுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தியதாக டி.ஆர். பாலு பேட்டி. வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் நடைபெற்ற வங்கி ஊழியர்களின் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதிய விபத்து. சிஆர்பிஎஃப் வீரர் உட்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பாவில் கடும் பனிப்பொழிவில் சிக்கி உயிரிழந்த நபர். உரிமையாளரின் உடல் அருகே 4 நாட்களாக காவல் இருந்த நன்றி உள்ள ஜீவனின் வீடியோ வைரல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை. கார், லாரி, பேருந்து என அனைத்து வாகனங்களும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. நெதர்லாந்து 88வது செஸ் தொடரில் ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த விளாடிமிர் ஃபெடோசிவை வீழ்த்தினார் இந்தியாவின் குகேஷ். 13 சுற்றுகள் கொண்ட போட்டியில் 8 சுற்றுகளின் முடிவில் 4 புள்ளிகளுடன் 4வது இடத்தை பிடித்தார் குகேஷ். காதலி ஜார்ஜினா ரோட்ரிக்ஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ. தன்னுடைய வாழ்க்கை துணை என்று குறிப்பிட்டு அவர் வெளியிட்ட பதிவு சமூக வலைதளத்தில் வைரல்.